கரூர்ல இருந்து தளபதி ஓடி வந்துட்டாரு, அந்த மக்களை போய் சந்திச்சாரான்னு திமுக கேட்டுதா இல்லையா? இவரை கரூர் மக்கள் தேடி இருக்கிறாங்க, முதலமைச்சர் ஆயிட்டாரு, அந்த மக்களை போய் இன்னும் போய் சந்திக்கலன்னு சட்டமன்றத்தில் பேசினாங்களா இல்லையா? நல்லா வருது தம்பி, எனக்கு கோபம் தான் வருது. ஏன் அவ்வளவு பயம்? அவர் நீ முதலமைச்சரா இருக்கும்போது கரூருக்கு போக என் தலைவனுக்கு நீ அனுமதி கொடுத்திருப்பியா? முதலமைச்சரா இருக்கும் போதே சட்டத்தின் மூலம் தடுக்கணும்னு போராடுற நீ சொல்லு. அப்ப அன்னைக்கு அவர் போகணும்னு கரூருக்கு நினைச்சா நீ பாதுகாப்பு கொடுத்திருப்பியா? நீ எல்லாம் கரூருக்கு போக கூடாது. நாங்க தளபதி அப்படியே சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நின்றாரு. பார்த்தாரா கரூருக்கு போனாரா? கரூருக்கு போல பாத்தீங்களா? கரூருக்கு போல பாத்தீங்களா? அந்த 41 குடும்பத்தை சார்ந்தவங்க என்ன பேட்டி கொடுத்தாங்க வெளியே வந்து? எங்க காலில் வந்து விழுந்தாருங்க. ஐயோ இப்படி நடந்து போச்சு, என்னை மன்னிச்சிருங்கன்னு. அவர் என்னங்க தப்பு பண்ணாரு? கரூருக்கு முன்ன எத்தனை இடத்துக்கு தளபதி போனாரு? நடந்ததா? கரூருக்கு பிறகு எத்தனை இடத்துக்கு தளபதி போனார்? நடந்ததா? ஏன் கரூர்ல நடந்தது? கரூர்ல தான் செந்தில் பாலாஜி தப்பு பண்ண பின்ன போலீஸ் தேட தான் செய்வான். ஏண்டா ஒரு ஆட்சியாக ஒருத்தர் திட்டம் போட்டுருக்கிற, ஒரு மந்திரியா இருக்கிற, ஆமா நான் பணம் வாங்கின வேலை வைக்கிறதுக்கு, ஆனா துட்டை திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்றிய, அதுக்கே உன்னெல்லாம் நிக்க வச்சு சுடத்தாவில. அப்போ கூடிய விரைவில் ஒரு நெஞ்சு வலி நாடகம் எதிர்பார்க்கலாமா சார்? அவர் நெஞ்சு வலிக்குதுன்னு வாரோ, வேற எது வலிக்குதுன்னு வாரோ? காமராஜருக்கு கண்ணாடி மாளிகை இருக்குது, ஹைதராபாத்ல திராட்சை தோட்டம் இருக்குது, டி நகர்ல பாவம் அவர் வாழ்ந்த வீடு வாடகை வீடு, அந்த வீடு அவருக்கு தான். போஸ்டர் அடிச்சு ஒட்டினானுங்க, ஏழை பங்காளன் வாழ்கிற பங்களா பாருங்க. சுவிட்சர்லாந்து பேங்க்ல பணம் போட்டு வச்சுக்கிறார் காமராஜர் சொன்னானுங்க. கலைஞர் கருணாநிதி குடும்ப சொத்துக்களை எடுத்து நாட்டுடைமை ஆக்கினா தமிழ்நாட்டுடைய கடனை தீர்ந்துடும். தமிழ்நாட்டுடைய கடனை தீர்ந்துடும். எப்படி சம்பாதிச்சீங்க? முதல் 67 பேர் அண்ணா முதலமைச்சரா வரும்போது பெருந்தலைவர் காமராஜர் கிட்ட போய் கேட்கறாங்க, ஆட்சி மாறிடுச்சுங்க, அவர் வந்திருக்கிறாங்க, இதெல்லாம் குற்றச்சாட்டு சொல்றீங்களா போது, அதெல்லாம் நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன், 6 மாதம் நான் டைம் கொடுப்பேன், ஏன்னா எந்த டிபார்ட்மெண்ட் எங்க இருக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு 6 மாசம் ஆகும், அதுக்கப்புறம் நான் பேசுறேன்னு சொன்னார். அவர் பெருந்தலைவர், ஸ்டாலின் பெருந்தலைவர். தமிழ்நாட்டுக்கு கருணாநிதி நாடுன்னு பேர் வைக்கிறவங்களுக்கு ஆயிட்டு இருப்பாங்க. கடல்ல பேனா வைக்கிறவங்க ஆயிட்டீங்களா? எதுக்கு நீ பேனா வைக்கிற? உங்க அப்பா பேனா வச்சிருந்தா நீ பேனா வைக்கணுமா? சொல்லு. எழுதாத பேனா 334 கோடி. ஜாமாவா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே தாவேகாவின் ஓட்டே ஜெயக்குமார் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். முதல்வர் அவர்கள் 10ஆம் தேதி கரூர் போகிறதா செய்திகள் வெளியே இருக்கு சார். ஆனால் சிடிஆர் நிர்மல்குமார் இன்னைக்கு பிரஸ்ல பேசும்போது அவரை கரூர் செல்ல விடாம திமுக தடுக்குது, நாங்க ஆட்சியில் இருக்க கரூருக்கு தளபதி போகக்கூடாது அப்படின்னு திமுக வழக்கு போட்டுக்குதா? உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வருதா? இப்ப ஜட்ஜ்மெண்ட் வந்ததுன்னு எனக்கு தெரியல, இன்னைக்கு விசாரணை வந்து வருதா? கரூர்ல இருந்து தளபதி ஓடி வந்துட்டாரு, அந்த மக்களை போய் சந்திச்சாரான்னு திமுக கேட்டுதா இல்லையா? இவரை கரூர் மக்கள் தேடி இருக்கிறாங்க, முதலமைச்சர் ஆயிட்டாரு, அந்த மக்களை போய் இன்னும் போய் சந்திக்கலன்னு சட்டமன்றத்தில் பேசினாங்களா இல்லையா? உதயநிதி பேசினாரா இல்லையா? கரூர் மக்கள் தேடி நிற்கிறாங்க, பெரம்பூர்ல தேடுறாங்க, கரூர்ல தேடுறாங்கன்னு பேசினாங்களா இல்லையா? அந்த மக்களை விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு. இப்போ கரூருக்கு பார்க்க போறாரு. இப்ப யார் தடுக்கிறது? சாட்சிகளை கலைச்சிருவாரு அப்படின்றது அவங்களோட புகாராவே. அப்போ போனா சாட்சியை கலைக்க மாட்டாரா? நல்லா வருது தம்பி, எனக்கு கோபம் தான் வருது. புரியுதா? எனக்கு அவ்வளோ ஆத்திரம் பாருங்க. அப்போ போனால் சாட்சியை கலைக்க மாட்டாரா? இப்போ போனதான் சாட்சியை கலைப்பாரா? அப்போ ஜனங்க பார்க்குறாங்கல்ல, டேய் நீங்கள் தான் சொன்னீங்க கரூருக்கு அவர் போகலன்னு, ஐயோ போலையேன்னு. நீங்கள் இப்போ போறாரு, போறவரை தடுக்கிறீங்க. முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தர், இத்தனை போலீஸ் அதிகாரத்தை கையில வைத்திருக்கிற ஒருத்தர், அத்தனை IAS IPS அதிகாரிகளும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒருத்தரை கரூருக்கு போக விடாம தடுக்கணும்னு இந்த தேசத்தின் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் முறையிடுறியே. ஏன் அவ்வளவு பயம்? அவர் நீ முதலமைச்சரா இருக்கும்போது கரூருக்கு போக என் தலைவனுக்கு நீ அனுமதி கொடுத்திருப்பியா? முதலமைச்சரா இருக்கும் போதே சட்டத்தின் மூலம் தடுக்கணும்னு போராடுற நீ சொல்லு. அப்ப அன்னைக்கு அவர் போகணும்னு கரூருக்கு நினைச்சா நீ பாதுகாப்பு கொடுத்திருப்பியா? உன் போலீஸ் அதுக்கு அனுமதிச்சிருக்குமா உன் ஆட்சியில? இப்ப தெரியுதா அப்ப ஏன் தளபதி கரூருக்கு போலன்னு? அவரை போக விடாம தடுத்தது யாருன்னு தெரியுதா? கரூருக்கு அவர் போகணும்னு நினைச்சாலும் அவருக்கு பாதுகாப்பு கிடையாது. போலீஸ் விடல, அவரையும் தனி மக்களுக்கு போலீஸ் போக விடல, அவரை நவர விடல. அதெல்லாம் அந்த கோட்டை தாண்டக்கூடாது. தாண்டினா அவ்வளவுதான். நீ எல்லாம் கரூருக்கு போக கூடாது. நாங்க தளபதி அப்படியே சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நின்னாரு. பார்த்தாரா கரூருக்கு போனாரா? கரூருக்கு போல பாத்தீங்களா? கரூருக்கு போல பாத்தீங்களா? இவரை கெட்டியமா புடிச்சு வச்சுக்கணும் போலீஸை வச்சு. கரூருக்கு போல பாத்தியா? கரூருக்கு போல பாத்தியா? நாங்க
இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் முதலமைச்சராகி எப்பா போலீஸ் எல்லாம் நம்ம கையில தான் இருக்கிறாங்க, கரூருக்கு போலான்னு பார்த்தா நீதிமன்றம் மூலமா தடுக்கிறாங்க. தெளிவா புரியுதுல தம்பி, இவங்க எவ்வளவு, இவங்களுடைய முகம் எவ்வளவு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு பாரு, எவ்வளவு ஒரு குரூரமான புத்தி, எவ்வளவு ஒரு எண்ணம் பாருங்க இவங்களுக்கு, எவ்வளவு தெரியும். இப்ப எவ்வளவு இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள் எல்லாம் பாக்குறாங்களா, ஐயா இவனுங்க இவ்வளவு மோசமா இருக்கிறானுங்க, இவனுங்க தானே சொன்னானுங்க போகக்கூடாதுன்னு, போன்னு சொன்னானுங்க, போன்னு சொன்னு இவனுங்களே போகக்கூடாதுறானுங்களா? இல்ல போனா சாட்சியை கலைச்சிருவாரு. அப்ப அன்னைக்கு போனா சாட்சியை கலைக்க மாட்டாரா? அப்ப அன்னைக்கே போன அவரு பவர்ல இல்ல சார், இன்னைக்கு முதல்வர் ஆயிட்டாரு இல்ல, ஏங்க அன்னைக்கு போனா சாட்சியை கலைப்பாரா, சாட்சியை கலைக்க மாட்டாரா? சொல்லுங்க. 41 பேர் குடும்பத்தையும் ஒரு மாமல்லபுரத்துல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு வர வச்சாரு, பார்த்தாரு, அவங்கள சந்திச்சாரு, 20 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டது, பணம் 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு, எல்லாம் நடந்தது. ஆனால் அந்த 41 குடும்பத்தை சார்ந்தவங்க என்ன பேட்டி கொடுத்தாங்க வெளியே வந்து? எங்க காலில் வந்து விழுந்தாருங்க, ஐயோ இப்படி நடந்து போச்சு, என்னை மன்னிச்சிருங்கன்னு. அவர் என்னங்க தப்பு பண்ணாரு, அவரா இதை செஞ்சாரு, அந்த புள்ள வந்து எங்க காலில் விழும்போது எங்க உயிரே எங்களை விட்டு போன மாதிரி ஆயிடுச்சுங்க. ஐயோ அவர் எங்களுக்கு எங்க இழப்பை விட அவர் அழுவுறத பார்க்கும்போது தான் எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாய் போச்சு. மக்கள் தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல மக்கள். இதுதான் ஜனநாயகம். எவ்வளவு நீ தளபதிக்கு நீ தொல்லை கொடுத்த, கண்ணுக்கு எட்டின தூரம் எவ்வளவு பிரச்சனையை பண்ண, கரூர்ல எவ்வளவு தொல்லை கொடுத்த, போலீஸை வச்சு எவ்வளவு நெருக்கடி கொடுத்த. ஒரு போலீஸ் நினைச்சா அந்த இடத்துல கூட்டம் கூட்டிடுமா? நீ பாதுகாப்பு கொடுத்திருந்தா கரூர்ல நடந்த சம்பவம் அதுக்கு முன்னாடியே நடக்கல, அதுக்கு பின்னாடியே நடக்கல. ஏன் நடக்கல? கரூருக்கு முன்ன எத்தனை இடத்துக்கு தளபதி போனாரு, நடந்ததா? கரூருக்கு பிறகு எத்தனை இடத்துக்கு தளபதி போனார், நடந்ததா? ஏன் கரூர்ல நடந்தது? கரூர்ல தான் செந்தில் பாலாஜி இருக்கிறான், 10 ரூபாய் பாலாஜி, புரியுதுங்களா? அங்க நடந்தது. இது திட்டமிட்ட சதி. இல்ல அதனாலதான் அவரை கைது பண்ணிட்டு தான் நான் வந்து கரூருக்கு போவேன்ற ஒரு முடிவுல இருக்காரு முதல்வர். அந்த தப்பு பண்ணிருக்கிறான் சார். ஏங்க தளபதி என்ன கண்ணாடியில வெத்தலையில மை போட்டு பார்த்தாரா இவர் வந்து வேட்பாளர் எம்எல்ஏங்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்க போறாருங்க? இல்ல அது ஒரு காரணமா வச்சு சொல்றேன். அதெல்லாம் கிடையாதுங்க. நீ தப்பு பண்ண பின்ன போலீஸ் தேடதான் செய்வான். ஏன்டா ஒரு ஆட்சியை கவுறதுக்கு திட்டம் போட்டிருக்கிற, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை கவுக்க திட்டம் போட்டிருக்கிற, பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி ஒரு தேர்தலுக்கு செலவாகுது, அரசாங்கத்துடைய மக்களுடைய வரி பணம், ஒரு கவர்மெண்ட்டை இது பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்கிற, 35-50 கோடி ரூபாய் பேரம் பேசியிருக்கிற, ஏற்கனவே நீ ஒரு ஜாமீன்ல வந்த ஒரு சிறை கைதி, நீ இந்தியாவிலேயே ஒரு மந்திரியா ஒரு சிறையில் இருந்தவன், நீ இந்தியாவிலேயே அறிவிக்கப்படாத ஒரு இலாகா இல்லாத ஒரு அமைச்சராக இருந்தவன், நீ அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் காரி துப்புனதுக்கு அப்புறம் உனக்கு அமைச்சர் பதவியை விட்டு உன்னை வெளியே எடுத்தாங்க. உன்னை சொல்லு, நீ ஜாமீன்ல தானே வந்திருக்கிற, விடுதலை வந்திருக்கிற, வழக்கு போயிட்டு இருக்குது. நான் தெளிவா கேட்கறேன் தம்பி, மக்கள் பாக்குறாங்க, நான் தெளிவா கேட்கறேன். செந்தில் பாலாஜி எதுக்காக சிறையில் இருந்தார்? போக்குவரத்து துறையில கண்டக்டர்கள் டிரைவர்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறேன்னு பணம் வாங்கிக்கின்னு வேலை வாங்கி கொடுக்கல. கொஞ்சம் பேருக்கு கொடுத்துட்டார், கொஞ்சம் பேருக்கு கொடுக்கல. கரெக்டா? அப்போ ஒரு மந்திரியா இருந்துக்குன்னு பணம் லஞ்சம் வாங்கிக்கின்னு வேலை வைக்கிறது தப்பா இல்லையா? தவறு தானே. அது ஆதாரப்பூர்வமா மாட்டிக்கினார்ல அவர். செந்தில் பாலாஜி என்ன பண்ணார் அதுக்கப்புறம்? நான் பணம் வாங்கினது உண்மை, ஆனா அந்த பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்டேன்ட்டார். ஒருத்தன் திருடிட்டு அந்த திருடின பொருளை திருப்பி கொடுத்துட்டு அவரை விட்டுருவாங்களா வெளியா? தம்பி ஒரு 10,000 நகையை கொள்ளடிச்சிடறோம், 10,000 நகையை கொள்ளடிச்சிடறோம். அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க இவர் தான் கொள்ளடிச்சாரு. ஆமாங்க நான் தாங்க கொள்ளடிச்சேன், இந்தாங்க 10,000 கொடுத்துட்டாங்க, ஓகே பட்டுமா நான் தான் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா விட்டுருவியா? இல்ல. ஒரு மந்திரியா இருக்கிற, ஆமா நான் பணம் வாங்கினேன் வேலை வைக்கிறதுக்கு, ஆனா துட்டை திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்றிய, அதுக்கே உன்னெல்லாம் நிக்க வச்சு சுடத்தாவல இந்த நாட்டில்? நம்ம நாட்டில் எப்படி இருக்குது பாருங்க சட்டம், அதுக்கே சுடத்தாவல உன்னை சொல்லுங்க. அப்போ கூடிய விரைவில் ஒரு நெஞ்சு வலி நாடகம் எதிர்பார்க்கலாமா சார்? அவர் நெஞ்சு வலிக்குதுன்னு வாரோ வேற எது வலிக்குதுன்னு வாரோ, ஆக மொத்தம் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்க போவது உண்மை. ஒரு புறம் செந்தில் பாலாஜி, இன்னொரு புறம் ஏவாவேலு, இன்னொரு புறம் அன்பில் மகேஷ், இப்படி முக்கியமான அமைச்சர்கள் எல்லாமே யாரையுமே பொய் வழக்கு போடல தம்பி, எல்லாமே ஆதாரத்தோட தான் வந்து பண்றாங்க. செந்தில் பாலாஜி 35 கோடி அவன் தம்பி பேசுறான்றது ஆதாரப்பூர்வமா இருக்குது. போடாத ரோட்டுக்கு பில்லு பாஸ் பண்ணிட்டு சிங்கப்பூர்ல பத்துனுக்கிறார் ஏவாவேலு, ஆதாரத்தோடு இருக்குது. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் அனுமதிக்கு 25 லட்சம் 30 லட்சம் வாங்கினாரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ், பொய்யாமொழி ஆதாரத்தோடு இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்குது. இந்த பக்கம் வா, தமிழக வெற்றி கழகத்து பக்கம் வா, 1000 பள்ளிக்கூடத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் ராஜ்மோகன், 1 ரூபாய் கூட வாங்கல, ஆதாரத்தோடு இருக்குது. 48 அரசு அதிகாரிகள் ஊரக வளர்ச்சி துறையில 48 அரசு அதிகாரிகள்
இணை செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரிக்கு தகுதியா இருக்கிறவங்க 48 பேர், அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர். ஒரே கையெழுத்து போடுறாரு யாரு? அமைச்சர் அண்ணன் புஷி ஆனந்த் அவர்கள். ஒரு கையெழுத்து 48 டிரான்ஸ்ஃபர் நடக்குது. ₹1 வாங்கல. நான் சொல்லல, 4 நாளைக்கு முன்னாடி தினமலர்ல டீ கடை பெஞ்சில் போட்டிருக்கிறான். 48 அதிகாரிகளுக்கு ₹1 கூட வாங்காத பண்ணிட்டாங்கப்பா, டிரான்ஸ்ஃபர் துட்டே வாங்கலையா. இதுவே போன கவர்மெண்ட் இருந்தா வேற லெவலில் பேரம் நடந்திருக்கும். புஷி ஆனந்த் அண்ணன் ₹1 வாங்கல. இது இந்த பக்கம் மக்கள் பார்க்கட்டும். புரியுதுங்களா? நீ சும்மானா எதனா வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ நீ உன் கட்டுக்கதையை கட்டி விடுவான் சார். காமராஜருக்கு எதிராக கட்டாத கட்டுக்கதையா? காமராஜருக்கு கண்ணாடி மாளிகை இருக்குது, ஹைதராபாத்தில் திராட்சை தோட்டம் இருக்குது, டி நகரில் பாவம் அவர் வாழ்ந்த வீடு வாடகை வீடு, அந்த வீடு அவருக்கு தான் போஸ்டர் அடிச்சு ஒட்டினானுங்க. ஏழை பங்காளன் வாழுகிற பங்களா பாருன்னு சுவிட்சர்லாந்து பேங்க்ல பணம் போட்டு வச்சுக்கிறார் காமராஜர் சொன்னானுங்க. கடைசியில் அவர் செத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் 10 வேஷ்டி 10 சொக்கா ₹110 பணம் மட்டும்தான் அவர்கிட்ட இருந்தது. ஆனா மக்கள் நம்பினாங்க, விருதுநகர்ல அவரை தோக்கச்சாங்க. மீண்டும் மக்கள் ஏமாற மாட்டாங்க. போதும், ஒரு காமராஜர் நம்ம இழந்தது. சரிங்களா? இன்ன வரைக்கும் காமராஜர் ஆட்சி அத மாதிரி ஒரு நேர்மையான ஆட்சி இல்லைன்னு சொல்றோம். ஆனா அவரை தோக்கடிச்சு இருக்கிறோம். ஆனா இந்த ஆட்சியிலுமே வந்து பணம் வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு. அதுதான் இப்பதான் சொல்லிட்டு இருக்கிறேன் தம்பி. இப்பதான் சொல்லிட்டு இப்ப வந்து சார் மாவட்ட வழக்கறிஞர் நியமிக்கப்படுறதுல வந்து பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு இது வந்து வருது சார். அதுக்கு சிடிஆர் அவர்கள் சொல்றாரு, நாங்க 3 மாவட்டத்துக்கு தான் போட்டிருக்கோம், இன்னும் முழுசா போடல, நீங்க ஆதாரத்தோட காட்டுங்க, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். ஆதாரத்தை காட்டவே முடியாது. அரசு வக்கீல்லாம் வந்து ஆதாரத்தை காட்ட வழக்கறிஞர்கள்லாம் வந்து அவங்க வந்து வராங்க போறாங்க. எங்க எழுத்தா மாதிரி கூட நான்லாம் பார்த்துருக்கிறேன். நிறைய பேர் யாருன்னா முகம் மூஞ்சி தெரியாதவங்களாம் கூட வந்து கொடுக்குறாங்க. நாங்கள்லாம் அட்வொகேட்டுங்க இவ்வளோ வருஷம் இருக்கிறோம் எல்லாம் கேட்குறாங்க, அவங்க பார்க்குறாங்க, அதெல்லாம் செய்கிறாங்க. சும்மா ஏதாவது ஒன்று சொல்லணும்ல, எதையாவது ஒன்று சொல்லணும்ல தம்பி. எவ்வளோ தெளிவாக சொல்கிறோம். இப்போ ஒரு அரசு ஊழியர் வக்கீலுக்கு என்ன கொடுத்துருவாங்க காசை? ஏங்க ஒரு ஸ்கூல் பர்மிஷனுக்கு 1000 ஸ்கூல் நாங்கள் கொடுத்துருக்குறோம், ₹1 வாங்காதுன்னு தெளிவாதுன்னு சொல்கிறோம். 48 டிரான்ஸ்ஃபரை போட்டிருக்கிறோம், தெளிவாதுன்னு சொல்கிறோம் ஊரக வளர்ச்சித்துறையில். புரியுதுங்களா? சும்மாங்க ஏதாவது ஒன்று சொல்லணுங்க, எதையாவது ஒன்று சொல்லணும். அங்கே வாங்கிட்டாங்க இங்கே வாங்கிட்டாரு, ஆதாரத்தை காட்டு. எங்க வாங்க? நாங்கள் காட்டுறோம் ஆதாரத்தை. போடாத ரோட்டுக்கு ஏவாவேலு பில்லு பாஸ் பண்ணிக்கலாம், நாங்கள் காட்டுறோம் ஆதாரத்தை. நாங்கள் காட்டுறோம், அவனை நாங்கள் விடுற மாதிரி இல்லை. போடாத ரோட்டுக்கு பில்லு பாஸ் பண்ணியிருக்கிறல, நாங்கள் காட்டுறோம் ஆதாரத்தை, நாங்கள் காட்டுறோம். எங்கள் ஆட்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஒரு காலத்தில் இத்தனை கோடி இருக்கிறவங்க தான் எம்எல்ஏ ஆக முடியும், இத்தனை கோடி இருக்கிறவங்க தான் மந்திரி ஆக முடியுன்ற நிலமெல்லாம் மாற்றி ஒரு சாதாரண சாமானியன் ஒன்றும் பணமே இல்லாத ₹1,00,000 பேங்க் பேலன்ஸ் இல்லாதவனெல்லாம் எம்எல்ஏ வாய்க்கு மந்திரி ஆக்கி அழகு பார்த்துருக்கிறார் எங்கள் தளபதி. சரியா? முடியுமா நடக்குமான்னு பேசினா நான் எல்லாத்தையும் சாதிச்சு காட்டணும் எங்க ஆளு. சரிங்களா? இவன் பேசினே தான் இருக்கணும். இவனுங்களை வைத்தியரிச்சல். புரியுதுல? 250 கோடி தம்பி. எவ்வளோ? 1000 ஸ்கூல்ல 250 கோடி. இது போச்சே. இது திரும்ப திரும்ப வாங்கி கொடுக்க முடியுமா சார் பள்ளிகளுக்கு? திரும்ப இப்ப லஞ்சம் கொடுத்ததை திரும்ப அரசு நடவடிக்கை அது சொல்லியிருக்கிறாங்களே, யாராவது கொடுத்தவங்களாம் வெளியே வாங்கன்னு. அந்த மாதிரி வந்துட போறாங்கன்னு பேசுறானுங்க. முதல்ல கொடுத்தவன புடின்னு எங்க இவங்கெல்லாம் வந்து சொல்லிட போறாங்களே, முதல்ல பணம் கொடுத்தவன பிடிக்கணுங்க. லஞ்சம் வாங்குவதும் தப்பு, கொடுப்பதும் தப்புன்னு ஆரம்பிக்கிறானுங்களே. சார் இவனுங்க திருடுறதுக்குன்னே பிறந்தவனுங்க. இவனுங்களை என்ன நினைக்கிறீங்க நீங்க? அதுக்குன்னே பிறவை எட்டவனுங்க. நீ திமுக காரனும் அவ்வளவு சுலமா நினைக்காதீங்க. சும்மா வரலடா திமுக. ஆமாங்க, அதுதான் சொல்றது. நாங்க சும்மா இல்லடான்றானுங்க. ஒரு உக்காஞ்ச இடத்துல இருந்த எவன் எத்தனை மூட்டை அரிசி திருடுறான், எங்க எந்த ரேஷன் கார்டுல இருந்து எண்ணெயை கடத்துறான், எவன் எங்க எதையா இருக்கிறான், இவனுங்க மெயின் இதுதாங்க. மக்களுக்கு உதவி செய்யணும், நல்லது செய்யணுன்ற எண்ணமே கிடையாது. ஏங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களாம் இன்னைக்கு மாட மாளிகை கூட குப்புறம் கட்டி வாழறான. இவனுக்கு இத்தனை கோடி சொத்து எங்க இருந்து வந்தது? எங்க இருந்துங்க வந்தது? ஊர் உலகமே புரட்சித்துல அம்மா பல முறை சொல்லி இருக்கிறாங்க. திருட்டு ரயில் ஏறி வந்தவர் கருணாநிதி, டிக்கெட் வாங்காம திருட்டு ரயில் ஏறி வந்தவர். இன்னைக்கு ஆசியாவிலேயே இவ்வளவு பெரிய பணக்கார குடும்பமா எப்படி மாறிச்சு கருணாநிதி குடும்பம்? கலைஞர் கருணாநிதி குடும்ப சொத்துக்களை எடுத்து நாட்டுடைமை ஆக்கினா தமிழ்நாட்டுடைய கடனை தீர்ந்துடும். தமிழ்நாட்டுடைய கடனை தீர்ந்துடும். எப்படி சம்பாதிச்சீங்க? என்ன வேலை செஞ்சீங்க? என்ன தெரியும் உங்களுக்கு? சொல்லுங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தாருன்னா அவர் சினிமாவில் உச்ச நட்சத்திரமா இருந்தாரு, அவர் சம்பாதிச்சார். புரட்சித் தலைவர் அம்மா இருந்தாங்கன்னா அவங்கள உச்ச நட்சத்திரமா இருந்தாங்க, சம்பாதிச்சாங்க. இன்னைக்கு தளபதி கிட்ட ஓரளவுக்கு பணம் இது வருகுதுன்னா அவர் சம்பாதிச்சார். உச்ச நட்சத்திரம். இந்தியாவில் அவருக்கு இணையா சம்பளம் வாங்குற ஒரு ஆள் கிடையாது. நம்பர் 1 சம்பாதிச்சாங்க. நீங்க யாரு? ஒரு கல் ஒரு கண்ணாடிலாம் ஓடிச்சா? சொல்லுப்பா. அடிக்கடி அது பேரை கேட்க விரும்பலையா? சொல்லுங்க. அதெல்லாம் ஓடிச்சா? கதிர்வேலன் காதெல்லாம் ஓடிச்சா? உதயநிதி நடிச்சு அப்புறம் இல்ல அவருடைய ஒரு படத்துல நல்ல படம்னா நம்ம யோசிச்சு தான் சொல்லணும் சார். ஓடிச்சா? ஒரு படம் கூட யோசிச்சா கூட கிடையாது. ஓடிச்சா? அப்புறம்
அதெல்லாம் கிடையாது தம்பி, கொள்ளடிச்சாங்க. அதுதான் உண்மை. அது இல்லைன்னு சொல்றாங்க, மக்கள் வந்து அதை ரசிக்க மாட்டாங்க. நல்லா தெரியுமே, உங்க காருங்களை பார்க்கறதுக்கு பயமாகுது. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள காரை வச்சு நிற்கிறீங்களா, பார்க்கறதுக்கு பயமாகுது. என்ன வாழ்க்கை வாழறீங்க, எப்படி வாழறீங்க சொல்லுங்க? கொடுமையில கொடுமை, இளமையில் வறுமை. கொடுமையில் கொடுமை, இளமையில் வறுமை. என் தேசத்து இளைஞர்கள், என் தமிழ்நாட்டு இளைஞர்கள் இன்னமும் எவ்வளவு கனவுகளை சுமந்து கொண்டு எவ்வளவு வறுமையில் இருக்கிறான் தெரியுமா? எவ்வளோ படிச்சிருக்கிறான், எம்பிஏன்றான், ஆனால் 30,000 தாண்டல அவனுடைய சம்பளம். 30,000 ரூபாய் அவன் வாடகை கட்டுவானா, அவன் கரண்ட் பில் கட்டுவானா, சாப்பிடுவானா, மருத்துவ செலவை பார்ப்பானா, துணிமணி வாங்குவானான்னு தெரியல. படிச்சு வந்தவனுங்க. நீங்கெல்லாம் எப்படா இவ்வளோ பெரிய ஆளாக வந்தீங்க? எப்படி முடிஞ்சது? ஒண்ணுமே இல்லாத இருக்கிறீங்க. ஒரு கவுன்சிலர் ஆனவன 10 வீடு வாங்குறீங்க. எப்படி முடிஞ்சது? இனிமேல் பட்டாரு இந்த மக்கள் அதெல்லாம் கேட்கணும்ல, கேட்கணும். ஆமா, எப்படி வந்தது? ஆமா சொல்லு. நான் ஏன் உனக்கு ஓட்டு போடணும்? நீ கொள்ளடிக்கிறதுக்கா? நீ போடாத ஓட்டுக்கு பில்லு பாஸ் பண்ண வெளிப்பாடு தானே சார் இந்த ஆட்சி மாற்றம். இன்னும் நடக்கும், இன்னும் நடக்கும். திமுக இனி தமிழ்நாட்டில் தலை எடுக்காது. திருமாவளவனுடைய பேச்சு வந்து அடிக்கடி விமர்சனத்துக்குள்ளாது சார். இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல கூட தாவேக ஆட்சிக்கு வந்து எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அவங்க கூட்டணியில் இருந்தார் இல்லையா? இல்ல அதான் இப்ப மாறிட்டாரு. இப்போ கூட காலைல பிரஸ் மீட் கொடுக்குறாரு, நாங்க வந்து திமுக கூட்டணியில அவர் இருந்தார் அப்படின்ட்டு. அந்த கூட்டணியில அவர் இருந்தார். தாவேகா வெற்றி பெற்றதில் எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அவர் சொன்னா, சேம் சைட்ல கோல் சம்பர் ஆயிட்டு இருக்கோம். அவர் அந்த கூட்டணியில். இப்போ அவருடைய விடுதலை சிறுத்தைகள் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சியில் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் தான் இருக்கிறார். திமுக கூட்டணியில் நான் இருக்கிறேன், நீடிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரா? எதுவுமே சொல்லல சார். அதுதான் இங்க இதுவா இருக்கு. திமுக கூட்டணியில் நாங்கள் நீடிக்கிறோம் சொல்லி இருக்கிறாரா? இல்ல. அப்ப திமுக கூட்டணியில் அவர் இல்ல. ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புசி ஆனந்த் அவர்களை பாக்குறாரு. வெளில வந்து பிரச்சனை கூட இந்த ஆட்சியை பத்தி புகழ்ந்து பேசார். ஒரு புறம் பாமக தாவேக நெருங்குதா, இன்னொரு புறம் வந்து இப்ப விசிக இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுனால இவங்க விலகறான்ற ஒரு இது இருக்குல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் வந்து அன்புமணி அவர்கள் வந்து இந்த நதிநீர் இணைப்பு, இந்த மேகதாது பிரச்சனை, அது விஷயமா வந்து அண்ணன் புசி ஆனந்த் அவர்களை சந்திச்சார். புரியுதுங்களா? தமிழ்நாடு முழுவதும் நதி நிரப்பணும் சில விஷயங்கள், இது விஷயமா வந்து புசி ஆனந்த் சந்திச்சார். அதுல அரசியல் இருப்பதாக எனக்கு தெரியல. அவர் வெளில வந்து பேசின ஒரு விஷயம் தான் சார். ஆமாங்க, நல்லது நடந்தா நல்லது தானே சொல்லணும். நல்லது நடக்குது, இந்த ஆட்சியில் நல்லது நடக்குது. தமிழக வெற்றி கழகத்தில் ஆட்சியில் மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க, மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்க, பெண்கள் பேட்டி தராங்க. போன ஆட்சியில் வந்து ஒரு தாசில்தார் ஆஃபீஸுக்கு போனோம் அப்படின்னா ஒரு ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கணும்னா நான் 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் செலவாகும். என் பொண்ணுக்கு நான் கொடுத்து தான் வாங்கினேன். இப்போ அதை கூட பிடிப்பான், ஏன் கொடுத்தா லஞ்சம் அந்த பொம்பளை பிடிக்குவான். புரியுதா? நான் என் பொண்ணு கொடுத்து தான் வாங்கினேன், இப்போ என் பிள்ளைக்கு வாங்குறதுக்காக போனேன், நான் எதுக்கும் 3,000 ஆகும்னு சொல்லிட்டு கையில் கொண்டு தான் போனேன், 1 ரூபா கூட செலவாகல, ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு அம்மா சொல்கிறாங்க. அதே இன்னொரு அம்மா சொல்கிறாங்க, போன முறை வந்து பத்திரப்பதிவில் வந்து பட்டா பேர் மாற்றத்துக்கு நான் போன கவர்மெண்ட்டில் 6,000 ரூபாய் கொடுத்தேன், இப்போ இன்னொரு லேண்டு பட்டா மாற்றத்துக்காக போனேன், 6,000 ரூபாய் கொண்டு போன 6,000 ரூபாய் திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஒருத்தரும் 1 ரூபாய் வாங்கலை, வேலை நடந்து போச்சு. அந்த அம்மா சொல்கிறாங்க. இதெல்லாம் பாராட்டப்பட வேண்டியது. பள்ளி கல்வித்துறை எல்லா ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்லாம் சொல்கிறாங்க, போன கவர்மெண்ட்டில் நாங்கள் 25 லட்சம் 30 லட்சம் கொடுத்தோம், இந்த கவர்மெண்ட்டில் 1 ரூபாய் கூட நாங்கள் கொடுக்கல சொல்கிறாங்க. டீ கடை பெஞ்சில் போடுறோம், போன கவர்மெண்ட்டில் வந்து டிரான்ஸ்ஃபருக்கெல்லாம் பயங்கரமாக பணம் வாங்குவாங்க, 48 பேரை புஷியான டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாரு, 1 ரூபாய் கூட வாங்கலை. அப்போ அன்புமணி பாராட்டதானுங்க செய்வார். இவ்வளோ நல்லது நடக்குதுங்க, லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை, நேர்மையான ஒரு ஆட்சி நடக்குது, பாராட்டதானே செய்வாங்க. இப்போ தானங்க வந்துக்குது கவர்மெண்ட்டு, இன்னும் முழுசாக 3 மாதம் கூட ஆகலையாங்க. எப்படிங்க எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய விமர்சனம் தான் மக்கள் பாக்குறாங்களா சார்? உடனே எப்படி சார் உடனே நினைச்சா முடியுமா? இப்படி ஒன்னும் இல்லை, இப்படி ஒரு மசாலா வடை சாப்பிடணும்னா சாப்பிட முடியுமா? அதுக்கு கடலப்பருப்பு எடுக்கணும், ஊற வைக்கணும், பக்குவமா எடுக்கணும், அரைச்சி எடுக்கணும், வெங்காயம் அரைக்கணும், பச்சை மிளகாய் அரைக்கணும், அருவாமனை எடுக்கணும், அதுக்கு முன்னே எல்லாத்தையும் கட் பண்ணணும், அப்புறம் கடாயை வைக்கணும், எண்ணெய் காய போடணும், வடையை தட்டணும், உள்ள போடணும், மெது வடையாக இருந்தால் பால் மாறாத உள்ள ஓட்டையை போடணும், உள்ள எவ்வளோ வேலைங்க. ஒரு வடை சாப்பிட்றதுக்கே இவ்வளோ வேலை இருக்கும்போது ஒரு கவர்மெண்ட் நடத்தணும், பார்த்து தானே பண்ண முடியும். முதல் 67 பேர் அண்ணா முதலமைச்சராக வரும்போது பெருந்தலைவர் காமராஜர் கிட்ட போய் கேட்குறாங்க, ஆட்சி மாறிடுச்சுங்க, அவர் வந்திருக்கிறாங்க, இதெல்லாம் குற்றச்சாட்டு சொல்கிறீங்களான்னு போது அதெல்லாம் நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன், 6 மாதம் நான் டைம் கொடுப்பேன், ஏன்னா எந்த டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும், அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன்னு சொன்னார். அவர் பெருந்தலைவர், ஸ்டாலின் வெறுந்தலைவர், ஸ்டாலினை வெறுந்தலைவர், அவர் பெருந்தலைவர், இவர் வெறுந்தலைவர். இவர் அப்படிதான் இருப்பார், அந்த ஸ்டைலில் பேசினார். முதல்ல நான் 6 மாதம் நான் அப்போட பார்த்தேன்னு ஒரு காமராஜர் மாதிரி பேசுகிறாரு, 6 மாதம் நான் பொறுமையாக இருப்பேன். 6 மணி நேரம் உன்னால் பொறுமையாக இருக்க முடிஞ்சுதா? அதுதான் நீ உங்களை விட்டு இந்த நாடு என்ன இருக்கும் சொல்லு, இவங்களை விட்டு இந்த நாடு என்ன இருக்கும்? நாசமாக போயிருக்கும். எவ்வளோ கடலில் போய் பேனா வைக்கிறவளுக்கு ஆளாயிட்டீங்களே,
கடலில் போய் பேனா வைக்கிறவர்கள் ஆளாயிட்டீங்களே, 134 கோடி செலவு பண்ணி கடலில் பேனா வைக்கிறவர்களுக்கு ஆயிட்டீங்களே. அது எவ்வளோ வழக்கெல்லாம் வந்தால் கூட அதெல்லாம் இந்த முறை வேறு மாதிரி மாறி இருந்தால் இந்நேரம் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு கருணாநிதி நாடுன்னு பேர் வைக்கிறவர்களுக்கு ஆகிட்டு இருப்பாங்க. கடலில் பேனா வைக்கிறவர்கள் ஆகிட்டீங்களே, எதுக்கு நீ பேனா வைக்கிற? உங்கள் அப்பா பேனா வச்சுருந்தா நீ பேனா வைக்கணுமா? சொல்லு, எழுதாத பேனாக்கு எதுக்கு 334 கோடி? தப்பு தானேங்க இதெல்லாம். அப்போ மக்கள் பார்க்குறாங்களே இப்போ சரி அப்படியே நீ பரம்பரையாக வரணும்னு நினைக்கிற. நாளைக்கு ஏதோ ஒரு விபத்து நீ நினச்சா மாதிரியே நடந்து இருந்தது. உதயநிதி இன்பநிதி நடந்துருக்குது. அப்புறம் உங்கள் அப்பா பேனா வச்சுருந்தாரு, நீ பேனா வச்சிடுற. அப்புறம் இன்பநிதி என்ன பண்ணுவார்? எங்கள் அப்பா என்ன வச்சுருந்தாரு, எங்கள் அப்பா டோப்பா வச்சுருந்தாரு சொல்லிட்டு பீச்சில் போய் பெரிய டோப்பா வைப்பாரா? சொல்லு தம்பி. அப்புறம் அதுக்கப்புறம் இன்பநிதி வருவார். தாத்தா பெரிய தாத்தா பேனா வச்சுருந்தாரு, நம்ம அப்பா நம்ம சின்ன தாத்தா ஸ்டாலின் டோப்பா வச்சுருந்தாரு, நம்ம அப்பா என்ன வச்சுருந்தாரு சொல்லிட்டு அதை தேடி பீச்சில் வைப்பாரு. என்னதான் நடக்குது நாட்டில்? அப்போ பார்த்தாங்கல்ல, இதுனா உங்கள் குடும்ப சொத்தா பீச்சு? உங்கள் குடும்ப சொத்தா? அது பொது சொத்து தானே. இப்போ எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க நீங்கள்லாம்? உங்களை விட்டால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும் தான் மக்களுக்கு செஞ்சுருக்கிறாங்க. அடுத்தடுத்த தொடர்ந்து பேசுங்க சார். தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.